பெரியோரை வணங்கியிருக்கா பெரியோர்களுடைய ஆசையோடு சுகத்தோடு வாழ்ந்திருப்பார். தர்மநந்தனா மகாமுனிவரே, செஞ்சு மகாமுனிவரே, பாவி எந்த துரியோதனை எங்களுக்காக சிறு வயதில் இருந்து எத்தனை தான் வஞ்சகம் செய்திருக்கிறான் தெரியுமா? என்னையா உங்களுக்கா? ஆமா, துரியோதனன் உங்களுக்கு வஞ்சனை செய்திருக்கான? ஆமா சாமி. என்னப்பா, இருவரும் ஓர் குலத்திலே பிறந்த புள்ள, அண்ணன் தம்பிங்க, ஒன்னா கொஞ்சம் விளையாடக்கூடியவர்கள், பகை மனசுல வச்சுட்டு வஞ்சகம் செஞ்சான்றிய, என்ன செஞ்சா? என்ன வஞ்சகம் செய்தான் தெரியுமா? ஐயாவ போகின்ற வழிதான் போய் வெற்றி வைத்தான். ஐயா நடக்கின்ற வழிதான் நெஞ்சு முள்ள நாட்டி வைத்தான். தாண்டியவன் குடிக்கின்ற வழிதான் போர்வனையே வெற்றி வைத்தான். ஐயா எதுக்கும் பிழைத்தம் ஐயா தெய்வம் ஐயா பாண்டவர்களும் அரும்பாக இருக்கக்கூடிய பாண்டவரை கொண்டு விடவே என்று மன போராமை கொண்டு போகின்ற வழிதரிலே பொய்க்குழிய வெட்டி வச்சான். பாண்டவரை கொல்லாம அப்படின்னு நடக்கின்ற வழிதரியில லட்சியமுள்ள நாட்டுனா விஷமுள்ள கால தான் ஏறி சாவிட்டுமே அப்படின்னு குளிக்கின்ற அரதனில கூர்மனேட்டான், குதிச்சா உளுந்து சாகட்டுமேன்னு அதுக்கெல்லாம் பிழைத்தான். அப்பேற்பட்ட வஞ்சகம் ஒன்றா இரண்டா 1 கோடி வஞ்சனை செய்திருக்கிறான். அவன் எப்படி நல்லவன்? சித்தமக்க பெரிய மக்க ஒரு அண்ணன் தம்பிங்க தெரியாத இவ்வளவு வஞ்சனை செஞ்சா எப்படி பெரியவர் நல்லவன்? துரியோதனே உங்களுக்கு வஞ்சனை செஞ்சிருக்கா? இல்லப்பா, துரியோதனையும் செஞ்சியா இல்லையான்னு இவங்களை என்ன சொல்றான்னு தெரியணும்ல. பிள்ளைகளுடைய நலனை பற்றி தந்தைமார்கள் தான் விசாரிப்பாங்க. இன்னைக்கு துரியோதனா வணக்கம். என் மேல புகார் என்னங்க? உன் அண்ணனாய் விழுந்தப்பட்ட தர்மராஜன் நீ பாண்டவரை அழிப்பதற்காக வேண்டி சூது செஞ்ச, வஞ்சகம் செஞ்ச அப்படின்னு சொல்லி உன் மேல தவறு சொல்றாரு. நீ என்னப்பா அவங்களுக்கு உனக்கு என்னப்பா பிரச்சனை? நான் முன்ன தவறு செஞ்சேன்னா அவங்க தவறு செஞ்சாங்களா? நான் முன்ன தவறு செஞ்சேனாமா? அப்படி இருந்தாலும் தர்மராஜா சொல்றார், பாண்டவரை கொள்வதற்காக வேண்டி போகும் ஐயா வெட்டி வச்சியா? உண்மை தெரியாது. உண்மையிலே தவறு செய்தவன் யாரு? யார் முன்ன தவறு செய்தா அதை உங்களுக்கு விளக்க வேண்டும் இல்ல? உங்களுக்கு புரியும். ஐயா, பார்ப்புள்ள நாங்க பெரிய பார்ப்புள்ள 105 பிள்ளைங்களும் அண்ணன் தம்பி மாதிரிதான் இருந்தோம். இருக்கும் தனத்தில் எங்களுக்கு ஆசான் யாரு? திருப்பாட்டாரி ஆசான ஆசான் வயிறு
ஐயா எங்களுக்கு இருந்த பிள்ளைகளுக்கு யாரு குருவு? குருவாச்சாரியார். ஏய் கிருபாச்சாரி. குருவாச்சாரி. ஏமாமான்னு முன்னாடி இரு மாமா, கொஞ்சம் பொறு மாமா. கிருபாச்சாரி தான் எங்களுக்கு ஆசான். அவருக்கு 105 பிள்ளைகளும் பள்ளிக்கு பயின்றோம். சரி. அப்புறம் கிருபாச்சாரியாருடைய மைத்துனர் துரோணாச்சாரியார். சரி. துரோணாச்சாரியாருக்கு ஒரு பையன் பிறந்த அஸ்பத்ராமை குதிரைக்கு போதுட்டான். பாலுக்கு வழி இல்ல. நம்ம மச்சான் வந்து அஷ்டாபுத்தர் தானே இருக்கிறான் பெரிய இடத்துல. அங்க போன மச்சானோட அண்டிக்கிட்டா நமக்கு பயணி வளர்த்துக்கலாம், வயிற்றுக்கு ஜீவனம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு கிருபாச்சாரி அஷ்டாபுத்தர கிருபாச்சாரி தேடி வந்தார் துரோணாச்சாரியார். மைத்துனரை தேடி துரோணர் வருகிறார். சரி. பாண்டவர்கள் நாங்க கௌரவர்கள் 100 பேர் 105 பிள்ளைங்களும் ஆசானாக கிருபாச்சாரி இடத்துல விளையாடி இருந்தோம்ல. கிருபாச்சாரியார் அடிக்கக்கூடிய பந்து போய் பாங்கத்துல விழுந்து போச்சு. தண்ணியில்லாத கிணத்துல. ஆமா. கிருபாச்சாரியாரு எட்டி பாக்குறாரு. நாங்க 105 பிள்ளைகளும் போய் சுத்தி தான் பாக்குறோம். கடத்துக்குள்ள ஒண்ணும் முடியல, பந்து எடுக்கிறதுக்கு வழி இல்ல. அப்புறம் துரோணாச்சாரியார் வந்தாரு தேடி. சரி. வாங்க மச்சான் அப்படின்னாரு. யாரு? கிருபாச்சாரி. என்ன மச்சான் அப்படின்னா, மச்சான் பந்து அடிச்சு கிணத்துல போய் விழுந்துருச்சு, பாங்கணத்துல இந்த பந்து எடுக்க முடியல அப்படின்னு சொன்னாரு. சரி. அப்படியா? துரோணாச்சாரி என்ன செய்தார்? ஒரு தெப்ப புள்ள கல்ல அருவம் அதுக்கு மந்திர உபதேசம் செய்தாரு. பாங்கணத்துல அடிச்சாரு. பாங்கணத்துல அடிக்கும் போது கங்கை பெருகியது. கங்கு பெருகி வந்து மேல வந்தது. இந்த எடுத்து கொடுத்துட்டாரு. அப்போ நாங்க 105 பிள்ளைங்க நினைச்சோம். ஒரு பாங்கத்தோடு தெப்ப புள்ள கிள்ளி கங்கை பெருகி பந்து ஈஸி எடுத்து விட்டாரு. இவர் தான் நமக்கு ஆசானா இருக்கணும் அப்படின்னு நாங்க பெருகிட்டு போய் புகார் கொடுத்தோம். வேண்டாம், நீரில்லாத கங்கையில தெற்பையாலும் ஜலத்தை உருவாக்கிய துரோணாச்சாரியரு இவரை விட அவரு வல்லவரு அப்படி என்று நாங்க 105 பேரும் இவரை நாங்க ஆசாரம் வச்சுக்கிறோம். அதுக்கு பிறகுதான் துரோணாச்சாரிய எங்களுக்கு குரு. அவரை நீங்க அவருடைய திறமையை பார்த்து வல்லமையை பார்த்து நீங்க சொல்லிய காரணத்தினா பெரியார்களும் அதுவே சரி என்று சொல்லி 105 பேத்துக்கும் குருநாதரா துரோணாச்சாரியாரா நியமனம் பண்ண. ஆமா, இருபத்து பிள்ளைங்க அண்ணன் தம்பி, ஒரு தாய் பிள்ளை மாதிரி, எந்த வேற்றுமையும் கிடையாது. அன்பு பண்பாட்டா இருந்தீங்க. அன்பு பண்பா எந்த வேற்றுமையும் இல்ல. நான் ஒரு நாள் அண்ணன் தம்பி மாதிரி ஒரு நாள் ஒரு திருவிழாவை செஞ்சாரு. ஒரு பலாக்கஞ்சி கொண்டு வந்தாரு எங்களுக்கு 105 பிள்ளைங்களுக்கு கொண்டாந்து எங்களுக்கு தான் கொடுத்தாரு. கொடுத்த உடனே அதை பகிர்ந்து பார்த்தா 105 சுளையும் இருந்தது. கொண்டு வந்த காய் ஒன்று, 105 சுளையும் இருந்தது. அதை என்ன பண்ணா 100 பேருக்கு ஆள் கொண்டு வச்சுக்கிட்டோம். பாண்டவருக்கு 25 பேர் தானே, ஒரு தாய் பிள்ளை தானே. சித்தப்பார் பிள்ளை பெருப்பார் பிள்ளை ஒரு தாய் பிள்ளை மாதிரி தானே. அது பாராபட்சம் இல்லாதான் நடக்கணும். இந்திராவியம் உங்களுக்கு சேர வேண்டிய 5 சுளையும் கொண்டு போய் அண்ணங்கிட்ட கூட்டு அப்படின்னு. சரி நான் குடுனான்னு வாங்கிட்டு கொண்டு போய் அண்ணங்கிட்ட கொடுக்க போறோம். அப்போ கண்ணனும் வழிமறிச்சு எல்லாம் கையிலன்னா நானும் கொண்டு வந்தாங்க. 105 சுளை இருந்தது. அவங்க ஆளு கொண்டா 100 பேர் 100 சுளை வச்சுக்கிட்டாங்க. 5 சுளை இருக்குது. இதை கொண்டு போய் அண்ணங்கிட்ட கொடுறான்னு அண்ணன் கொடுத்தான் துரியோதனை. நான் கொண்டு போய் அண்ணங்கிட்ட கொடுக்குற மாமான்னா எங்களுக்கு சேர வேண்டிய பங்கு கொண்டு போறேன் அப்படின்னு வீமன் சொல்றான். சரி, அது கண்ணை விட்டானா சிம்மா கண்ணை விடல. என்ன பண்ண எடா அருவி கட்டவன 105 சுளை நாரணம் கொண்டு வந்தா கண்ணியில 105 சுளை இருந்தது. கையில வச்சுக்கிறது 5. ஏண்டா உங்களுக்கு சேர வேண்டிய 52 கண்ணி சொல்ல வரணும் இல்ல, எதுக்கு 5 சொல்ல வாங்கணும்? சரியான பங்கு. எதுக்கு 5 சொல்ல வாங்கினேன் அப்படின்னு வீமங்கிட்ட சொன்னா கண்ணன். அவனுக்கு சொன்னாதான் மயிர்ந்து வேலை செய்யும். கொஞ்ச நேரம் பார்த்த வாசனை. ஆமா மாமன் சொல்லுது நியாயம். அந்த சொலையை கொண்டு போய் அண்ணங்கிட்ட கொடுத்தானா, வீம அண்ணங்கிட்ட கொடுத்தானான்னு கேட்டேன். இது என்ன செஞ்சா தெரியுமா? என்ன பண்ணும்? ராஜசபையில 105 பிள்ளைங்க பெரியவர்கள் எல்லாம் இருக்காங்க. 56 தேச மன்னர் இருக்காங்க. 105 பிள்ளைங்க இருக்கும். ராஜசபையில 5 சொலையும் ஒன்னா பண்ணி
தனிமையில திட்டினா கூட வாங்கிக்கலாம். பரவாயில்ல. அத்தனை பேத்துக்கு முன்னால முன்னாள் அடிச்சாயா மூஞ்சி மாலை மூஞ்சி மாலை அடிக்கணும் விட முடியுமா? முன்ன தவறு செஞ்சவன் யாரு? ஆமா யோசனை பண்ணிப்பாரு. முன்ன தவறு செஞ்சவன் யாரு? துரியோதனா நீ சொல்ற பிரகாரம் தவறு முன்ன நடந்தது எதனால? ஒரு குலத்து பிள்ளை தொலையால தான். அவன் அடிச்சவன் யாரு? எதிரி அண்ணன் எதிரியா? ஆமா. அதனால மூஞ்சி மாலை அடிச்சான அண்ணன் விட முடியுமா? என்ன வெக்கங்கள்தான் விட முடியுமா? அதனாலதான் இவங்களுக்கு கொல்லணும்னு தான் வெட்டினேன், நஞ்சை கலந்தேன், விஷத்தை கொண்டேன். அதான் தவறா? இல்லப்பா யார் தவறு செய்தா? என்னடா சொரியல மைண்ட்ல ஏத்துறேன். இத ஒரு பலா சொலைக்காக வேண்டி இன்னைக்கு இவன் நம்ம மூஞ்சிலேயே அடிக்கிறானா, இவன் நாளைக்கு இருந்தா நாளைக்கு நாமக்குள்ள சண்டை வந்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லித்தான் இவங்களெல்லாம் கொண்டு போடணுமா அப்படின்னு பண்ணியா? அன்னைக்குதான் முதல் ஆரம்பிச்சது அன்னைக்குதான் முதல். அதெல்லாம் தான் இனிமேல் நமக்கு எது இவங்க தான் இருக்க கூடாது. அன்னைக்கே என் உள்ளத்துல உரமும் தண்ணி ஊத்துக்கு அந்த மாதிரி அப்படி வளர்ச்சி வச்சுக்கிறேன். உள்ளத்துல அப்படி உரம் வச்ச பயிர் மாதிரி ஆமா அப்படி வளர்ந்து கொண்டு இருக்குது. அழிக்கணும் அழிக்கணும் அழிக்கணும். அத்தனை பேத்துக்கு முன்னால மூஞ்சி மாலை அடிச்சிருக்கிறான். அதனாலதான் முதல்ல அப்படி செஞ்சவனே விடக்கூடாது பாண்டவர்களே. அன்னைக்கே எனக்கு எதிரி பங்காளி ஆயிட்டான். அதனாலதான் செஞ்சேன். இங்க தனிமையில சொன்னா எனக்கு ஒண்ணு ஏற்காது. இதெல்லாம் ராஜ்சபையில கூட்டி யாரு அப்படின்னு அப்பதாங்க இன்னும் வித்திய விட்டுனேன். யார் செஞ்சாங்க? மூலஸ்தானம் யாவை? யார் தூண்டி விட்டவை? அதெல்லாம் புட்டு அங்கதான் வைப்பேன். நீ பாண்டவருக்கு எனக்கு பகை ஆரம்பிக்க காரணம் பீமை என்ன அலட்சியப்படுத்தியது காரணம் தான் ஆரம்பமே சொல்லிட்டேன். ஆமா. அதனால முன்னால குருபெரியவருக்கு முன்னால அடிச்சிருக்கிறான். அதுல ஒரு தவறு தாங்க. இதுவும் உண்மைதான். ஏன்னா அவர் செஞ்ச முன்ன யாரு? துரியனுடைய புகாரு பீமன் தான் முதல்ல என்ன அலட்சியம் செய்து கொலைக்காக அடிச்சான்னு. தர்மநந்தனா நீங்க பகை செய்தான் நஞ்சை கலந்தான் அப்படின்னு சொல்றது உண்மை. செஞ்சன்னு ஒத்துக்கிறேன். ஆனா இல்லன்னு சொல்லல. முன்ன உங்க தம்பி வீம மேலதான் துரியோதனன் கொலை சொல்றான். உன் தம்பி வீமனை கூட்டிட்டு வா, எல்லாரும் ஒன்னா சந்திக்கலாம், முடிவு பண்ண முடியும். யாரு காரணம், யாரு இது செஞ்சீங்க, பீமா அடிச்சானா இல்லையான்னு தெரிஞ்சாதானே நீ சொன்ன பகைக்கு காரணம் யாருன்னு தெரியும். உன் தம்பி கூட்டிட்டு வா, அவங்க எல்லாம் உட்கார்ந்து இன்னும் இது தூண்டி விட்டது கண்ணு அவரு சொன்னாரா இல்லையான்னு அவருக்கு தான் தெரியும். அவரே எல்லாத்தையும் கூட்டுங்க, அப்பதான் உண்மை விளங்கும். துரியோதனன் சொல்றது மகாராஜா சொல்றது கூட நியாயம் ஏத்துக்கலாம். ஆனா எதிர்பட்சத்துல எப்படி வருது நடந்தது உண்மையா இல்லையான்னு தெரியும். ஆளுக்கு ஆளு பார்த்தா தானே சென்னையாகும். ரொம்ப புரியுன்னு சொல்லு. ஆளும் பண்ணுங்க. அதனால அப்படி சேர்ந்தா தெரியும், விவரம் தெரியும். நீ அதே நினைப்பலக்கா. தர்மநந்தனா உன் தம்பி வீமே உனக்கு பாதுகாப்பா இருந்த மாமே எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. அரசு சபையை கூட்டி அங்க உட்கார்ந்து ஆலோசனை செய்வான். வர்றேன். நாமளும் தனியா வர மாட்டேன். நானும் படைப்பாட்டால் தான் வருவேன். வாதம்னு வந்துருச்சு. ஒரு வாதத்துக்கு விவரம் தெரியணும். வழக்குன்னு வந்துட்டா அதை விவரமோ யோசிக்கணும். நீயும் உன் படைப்பட்டால கூட்டிட்டு அந்த படத்துல என் அண்ணன் இருக்கான். யாரு? எங்க அண்ணன் சொன்னாதான் நாங்க அப்ப எங்களுக்கு எல்லாம் அண்ணன் ஆறு அங்குதே சாதிபதி கொடைவள்ளல் கருண மகாராஜா. தீராத வினை எங்க அப்பாவுக்கு. களப்புலியை நீக்கி கருண மகாராஜை அப்பீர் குலதெய்வம். எனக்கு குலத்துக்கே அவருதான் குலதெய்வம். ஆமா. அவர் இல்லாத எந்த காரியம் நான் நடத்த மாட்டேன். அவர் சொன்னாதான் நான் கேட்பேன். அதனால எங்க அண்ணன் கருணை என் பெண்ஜாதி அகமானம் பண்ணிவிட்டான். ஆறு அவங்க பொம்பளை புட்டு வைக்கணும். இன்னைக்கு அகமானம் பண்ண உகத்தம் புடாத வச்சா நுழையாதுங்க. புடாத புட்டத்தை புட்டு வைக்கணும். அவரு செய்யறத சபையில சொல்லணும். நீயே துரியோதனா அவ
அவன் கொஞ்சம் குதர்க்கமானவன். எவன் நீ சுருக்கமா இருந்து சேரா நமக்கு என்ன போகுது? என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஒன்னாக பண்ண முடியும். டேய் கூட்டு விடாம சொன்ன புட்டு புட்டு தான் வைக்கணும். பாத்தி புட்டு புட்டு தனித்தனியா வைக்கணும். மகாராஜா மன்னராஜி கனராஜ் நாளைக்கு மகாராஜ் வருவதற்கான